ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷேர் வாலில் என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு கேட்குறாங்க. எல்லாமே என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறோம். இதை பாருங்கள், நம்ம இது வந்து ஷேர் வாலு. இதில் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வந்து நான் கை வைக்கிறேன், எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக ஒரு லுக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு பாருங்கள். இது போல் நம்மளுக்கு வந்து ஷேர் வாலில் வந்து பிளாஸ்டிக் வந்து வேலை நம்மளுக்கு இருக்காது. எதுக்கு இந்த பிளாஸ்டிக் வேலையை வந்து நம்ம இதை வந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, பீசெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து மணல் வச்சு தான் நம்ம பூசணும். இப்போ வந்து பீசெண்ட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்கல. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் வந்து அதில் வந்து குவாலிட்டி இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. எவ்வளோ பெரிய பில்டராக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நம்ம கரெக்டாக ஒரிஜினல் அந்த இது கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பீசெண்ட்ன்றது எம்சாயில்லேருந்து ஒரு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜல்லி, முக்கா ஜல்லியில் வந்து டெஸ்ட்டை வந்து தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த வாஷ் பண்ணி கொடுக்கக்குள்ள அந்த வாஷிங் வந்து வாட்டர் செலவு வந்து அதிகமாகுது. நம்மளுக்கு வாட்டர் பிரச்சனை கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து சரியான ஒரு முறையில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து சரியான பீசெண்ட் கிடைக்கல. அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து இதில் ஷேர் வால் மெத்தடுக்கு மாற்றணும். பிளாஸ்டிக் பண்ணுற வேலை இல்லாமல் டேரெக்டாக நம்ம எம்சாண்டை மட்டும் போட்டு காங்கிரீட்டில் மிக்சிங் பண்ணி லிக்விடை பேன் பண்ணி பண்ணலாம் என்ற ஒரு மெத்தடில் தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் தான். அதாவது வந்து அனுபவ ரீதியாக தான் அந்த வேலையை நம்ம எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு அனுபவ ரீதியாக நம்ம வந்து ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணலாம்ன்றது மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம். இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஏன் நம்ம இது அனுபவ ரீதியாக நான் எடுத்துன்னு வந்துருக்கேன் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெடேஷன் பிளாக்கில் யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு வந்து அது பிளாஸ்டிக் வேலை நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து டைமிங்கு வந்து நம்மளுக்கு இருக்குது. அதாவது கரையான் தொல்லையாக இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனைக்கு அந்த ஷேர் வால் மெத்தட் எடுத்துன்னு வரோம். ஷேர் வால் வந்து நம்மளுக்கு வந்து இடத்த வந்து ஃபேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஷேர் வாலில் வந்து நம்ம வந்து குவாலிட்டி நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஷேர் வாலில் டைமிங் மிச்சமாகுது. க்யூரிங் கண்டென்ட் டைம் வந்து நம்ம வந்து டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி மழை காலத்துலேயே நம்ம வந்து ஷேர் வாலில் வந்து போடலாம். அப்படி ஒரு மெத்தடில் தான் நம்ம எடுத்துன்னு வந்துருக்கோம். ஷேர் வால் வந்து நம்ம இது வந்து பூச தேவையில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ளவுடு வச்சு நம்ம வந்து போர்டு வச்சு செட் பண்ணி போடுறதுனால இது ஃபினிஷிங் கிடைக்கும். இதை டேரெக்டாக இதில் ஜெய்க ஒயிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பட்டி பார்த்துடலாம், ஃபினிஷிங் கிடைக்கும். சப்போஸ் ஒர்க்கில் வந்து நடந்திருக்குள்ள ஒரு சில டேமேஜ்கள் வரும். இது போல் சிமெண்ட் பால் வந்து கீழே இறக்கி இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாண்ட்ரிங் மிஷின் போட்டு மிஷினை போட்டு தேய்ச்சி இதை வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக பட்டி பார்த்துடலாம். இது போல் நம்மளுக்கு வந்து ஷேர் வால் பல ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்குது. இதுபோல் நம்மளுக்கு வந்து ஒர்க்கு டைமிங் மிச்சம் இவ்வளோ இருக்குது. இடம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். இதுபோல் ஷேர் வால் சம்மந்தமான வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் வால் ஏன் போடணுன்றது நம்ம வந்து தனியாக கூட உங்களுக்கு பேசலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரில் வந்து நாங்கள் மெத்தடை வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வீடியோவில் வந்து ஷார்ட்டாக தான் போட முடியும். ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். பாய் பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப்